வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. திஸ் இஸ் ஸ்டீஃபன். இந்த செஷனில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போகிறோம். அண்ட் எக்ஸாக்டாக சொல்ல போனால் இந்த வீடியோவில் குரூப் அண்ட் மெயின்ஸ் பற்றி இதுதான் நம்ம சிலபஸ். சோஷியல் இஷ்யூஸ், இந்தியன் பாலிட்டி, ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், எக்கனாமின்னு சொல்லிட்டு குரூப் ஒன்ல ஒரு 9 யூனிட்ல ஒரு 3 யூனிட் தவிர, லெட்ஸ் சே ஹிஸ்ட்ரி, எத்திக்ஸ், தமிழ் கல்ச்சர், இது 3 தவிர இந்த 6 யூனிட்லையும் சிலபஸ்லயே டைரக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குமா அது வேற, பட் லிட்ரலி இந்த 6 யூனிட்லையுமே கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிற வார்த்தை டைரக்டா மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்லையும் சரிங்களா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பெருசா ரோல் பிளே பண்ணும். அப்போ நீங்க இந்த டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்பயே எந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸை பிச் பண்ணிக்கிட்டே வரீங்களோ, எக்ஸாம்பிள் கோட் பண்ணிக்கிட்டே வரீங்களோ, உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா அதிகமாகும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம டைரக்டா சப்ஜெக்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்தியாஸ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் நீட்ஸ் அண்ட் ரியாலிட்டி. அப்போ இந்த வீடியோ எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றப்ப ஹெட்டிங்ஸ் முதல்ல வாசிச்சுட்டு ஹெட்லைனை எப்படி வந்து நான் எக்ஸாம்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க நல்லா தெரிஞ்சுக்க, ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ சிலபஸ் கையில வச்சுக்கேன். பேப்பர்ல ஹெட்லைன் வாசிச்சோடனே இந்த வார்த்தை டைரக்டா முதல்ல சிலபஸ்ல எங்க இருக்குன்னு தேடுங்க. ஆர் ரெலவெண்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்களம்மா, இப்போ இந்த இடத்துல எனக்கு அர்பன் அப்படின்னு வார்த்தை இருக்கு. சரியா? ஜஸ்ட் மினிட்மா. எனக்கு இப்ப இந்த அர்பன் பத்தி நான் எழுதுறப்ப அர்பன் கவர்னன்ஸ் ஒன்று இருக்கு, அர்பனைசேஷன் வார்த்தை ஒன்று இருக்கு. எகெயின் சோசியல் இஷ்யூல அர்பனைசேஷன் வார்த்தை ஒன்று இருக்குன்னா அப்ப அந்த டாபிக்ல இந்த பாயிண்ட்டை உள்ள கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். இல்ல அர்பன் கவர்னன்ஸ் பத்தி எழுதுறப்ப இந்த பாயிண்ட் உள்ள கொண்டு வரலாம். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்குன்னு அடுத்த நான் சொல்றேன். சிம்பிளி ஒரு ஹெட்லைன் வாசிக்கிறப்பயே அந்த ஹெட்லைன்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உள்ள நீங்க கண்டென்ட் எடுக்க முடியலனா கூட மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல இந்த ஹெட்லைனையே நீங்க அப்படியே காப்பி பண்ண முடியும். லைக் நீங்க நோட்ஸ் எடுக்க முடியும். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா வந்து இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட் டவுன் பை 38% இன் 2 years அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ ஐஎம்ஆர் இன்ஃபென்ட் மொர்டாலிட்டி ரேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வார்த்தை வந்தோடனே உங்க சிலபஸ்ல ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹெல்த் அண்ட் சானிடேஷன் அப்படின்னு ஜிஎஸ் பேப்பர் 2ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஹெல்த்னே கொடுத்துருக்காங்க, பாலிசி மேக்கிங்ல பயன்படுத்த முடியும். இப்படிதான் நீங்க சிலபஸை கையில வச்சு நீங்க பேப்பர் ஹெட்டிங்ல இருந்து உங்க கண்டென்ட்டை என்ரிச் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணணும். சரிங்களா? இதை நீ எழுதினாலே போதும். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்லுங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் 2025 வந்திருக்கு. சரிங்களா? இது இல்லாம ஜிஎஸ்டி பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ ஜிஎஸ்டின்னு வரப்ப உங்களுக்கு ஆப்வியஸா எக்கனாமிக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் என்னெல்லாம் காமனா வரும்ல, அப்ப அந்த இடத்துல இந்த கண்டென்ட்டை ஆட் பண்ணணும். அண்ட் ஒன் மோர் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் டு லான்ச் ஆதிவாசி லாங்குவேஜஸ் டிரான்ஸ்லேஷன் ஆப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கணும். இப்போ எனக்கு இந்த ஆதிவாசிங்கிற வார்த்தை ஒன்று இருக்கு, டிரான்ஸ்லேஷன் வார்த்தை ஒன்று இருக்கு. அப்போ நான் ப்ரிலிம்ஸ்ல படிக்கிறப்ப இந்த ஆப்னு வரப்ப ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆதிவாசின்னு கொடுத்துருக்காங்களா, அப்ப ஜியாகிரபில, ஹியூமன் ஜியாகிரபில கொஸ்டின் வரலாம், இல்ல பாலிசி மேக்கிங்ல பயன்படுத்தலாம். இப்போ நான் இந்த நியூஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஹெட்டிங் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, திஸ் அப்ளிகேஷன் வில் ஹேவ் த கேப்பபிலிட்டி டு டிரான்ஸ்லேட் ஸோ பில்லி அண்ட் முந்தரி அண்ட் கோண்டி, சந்தாலி, குய் அண்ட் காரோ டு அண்ட் ஃப்ரம் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ரீட் பண்ணிட்டு யோசிக்கணும். சோஷியல் இஷ்யூல ஒரு வேர்டு இருக்கும், எஸ்சி எஸ்டி பீப்புள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்ம ரஃபா ஃப்ரேம் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ் தி ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆர் எம்பவர்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். பழங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்காக இந்திய அரசு அல்லது தமிழக அரசு எடுத்துள்ள முயற்சிகளை பட்டியலிடுக, விவாதிக்க, விவரிக்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்கன்னா இந்த ஹெட்டிங் இருக்குல்லம்மா, இதை அப்படியே எழுதுனா போதுமா?
ரீசென்ட்லி கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஆதிவாசி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன் ஆப். அவ்வளவுதான். இல்ல நான் சயின்ஸ் டெக் போறேன் அப்படின்னா briefly discuss about the role and impact of science and technology in the 21st arena and particularly post 2020 இப்பெல்லாம் கேள்வி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பர்பஸ் இதுக்கு எனக்கு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுத முடியும். அப்போ நம்ம சிலபஸ் நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம படிக்கிற ஹெட்டிங்கை அங்க மேட்ச் பண்ணி ஹெட்லைனே எழுத முடியும். ஸோ இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு கொஸ்டின் சொன்னல, இப்ப ட்ரைபல் வெல்ஃபேருக்கு அடுத்த இனிஷியேட்டிவ்னு நீங்க பாலிட்டில் எழுதினீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப் ஆர்டிகல் 338A அப்படின்னு சொல்லி நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்க. இது பாலிட்டியில. சரிங்களா? ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரபி புக்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 5th சாப்டர்ல வேர்ல்டு லெவல்ல, இந்தியா லெவல்ல தமிழ் ட்ரைப்ஸ் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டிலையும் ட்ரைப் ஆரம்பிக்கும் ட்ரைபிள்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் ட்ரைப்னா 6 பேர் இருக்காங்க. அவங்க வெல்ஃபேருக்காக. அண்ட் இல்ல எனக்கு ஆர்டிகல் 350Bல ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு டாபிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கூட இந்த கண்டென்ட் ஆட் பண்ணலாம். அப்போ ட்ரைபல் வெல்ஃபேருக்காக வந்து எனக்கு பீப்புளுக்கு வந்து லேண்ட் அலோகேட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் கொடுக்குறாங்க, அவங்க அனிமிக்கா இருக்கிறதுனால அயன் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுறப்ப அது இல்லாம அவங்களோட மொழிகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அது மற்றவங்க பேசணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆப் கொண்டாந்துருக்காங்கன்னு ஒரு பாயிண்டா எழுத போறீங்கம்மா. அப்போ புரிஞ்சுக்கங்க, நீங்க பேப்பர் ரீட் பண்றப்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஹெட்லைனை தான் வாசிக்கணும். அந்த ஹெட்லைன்லேருந்து நீங்க உள்ள கண்டென்ட் போகாம சிலபஸ்ல மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ட் மெயின்ஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன படிச்சாலும் எழுதலாம். ப்ரிலிம்ஸ்ல என்னதான் படிச்சாலும் அந்த கேள்வி கேட்டதானே ஷேர் பண்ண முடியும். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ என்ன படிச்சாலும் எழுதலாம். அது சிலபஸோட உனக்கு ரெலவெண்டா மேட்ச் பண்ண தெரிஞ்சா போதும். அது நீ எழுதி பார்க்கறப்பதான் சென்டென்ஸ் வருமா வராதுன்னு தெரியும். அப்போ இந்த இடத்துல இந்த ஆப் பத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா போதும். எனக்கு எழுத டைம் இல்லை அப்படின்னா ட்ரைபல் வெல்ஃபேர் பத்தி எழுதுறப்ப ஆதிவாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ட் இருக்குல்ல, இதை அப்படியே எழுதிட்டு சரிங்களா ஒரு பாக்ஸ் பண்ணாலே போதும்பா. இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணா அது தாராளமா போதும். as IMD marks 150th anniversary calls grow for improved forecast அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் இவங்க ஆரம்பிச்சு 150 வருஷம் ஆயிடுச்சு. அப்படின்னா 1875 ஜனவரி 15ல இவங்க ஸ்டார்ட் பண்ணது. சரிங்களா? இந்த IMD தான் எப்ப மழை பெய்யுது, எந்த அளவுக்கு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானிலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா 150 வருஷம் வருது இல்ல, இந்த மாதிரி வேர்டிங் வரப்ப நீங்க அதை ஹைலைட் பண்ணி எழுதணும். கொஸ்டின் இப்படி கேட்குறாங்கம்மா, ஒருவேளை வந்து லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் IMD அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் IMD இன் தி ப்ரெசன்ட் கிளைமேட்டிக் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்னு கேள்வி கேட்க முடியும். இப்படி கேள்வி கேட்குறப்ப நீங்க IMD ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, அப்ரிவேஷன் என்ன, எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க, அதோட நாலு ஃபங்க்ஷன் என்ன, வெதர் ஃபோர்காஸ்டிங்கு, டாப்லர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மௌசியம் சொல்லிட்டு மிஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, இப்படிலாம் எழுதியிருக்க இடத்துல ரீசென்ட்லி IMD செலிப்ரேட்ஸ் தி 150th anniversary அப்படிங்கிற பாயிண்ட்டை மட்டும் எழுதினாலே போதுமா. அப்போ நான் உள்ளனன்னு படிக்கவே இல்லை, இந்த பாயிண்ட்லேருந்தே நீங்க ஆன்சர் கொண்டு வர முடியும். ஸோ இந்தியாஸ் ஹோம் அண்ட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிஸ் along with other agencies are calling for improved forecast of extreme weather events as climate impact become more pronounced அப்படின்னு ஃபுல்லா கொடுத்துருக்காங்கல்ல. இதை ஃபுல்லா படிச்சுட்டு உனக்கு எது வேர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மென்ஷன் பண்ணலாம். எனக்கு எதுவுமே புரியலப்பா அப்படின்னா IMD வந்து எதை ப்ரெடிக்ட் பண்றாங்க, ஹீட் வேவ்ஸ், அடுத்த லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ், கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்ஸ். அப்போ இந்த கண்டென்ட் எல்லாம் அப்படியே நீ காப்பி பண்ணலாம். நீ தமிழ் எழுதினாலும் இங்கிலீஷ்ல எழுதினாலும் ஹீட் வேவ்ஸ், இது கரண்ட் அஃபேர்ஸ்ல தனி கரண்ட் அஃபேர்ஸே இருக்கு. ஏன்னா இந்த ஹீட் வேவ்ஸை வந்து இந்தியாவிலேயே முதல்ல தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ஸ்டேட் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி 4 lakh காம்பனேஷன் பத்தி பேசியிருக்காங்க. அதுவே தனி கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ நான் படிக்கிறது கேட்ட கேள்வி லிஸ்ட் அவுட் தி ஃபங்க்ஷன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. நான் இந்த வார்த்தையே தனித்தனி வார்த்தையை எழுத முடியும். இல்லை எனக்கு கதை இருக்கக்கூடாது, என் டைம் சேவ் பண்ணணும்னா இங்க இருக்க ஹீட் வேவ்ஸ், லைட்னிங் ஸ்ட்ரைக்ஸ், கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட், ஆப்வியஸா வந்து மேகடிப்புன்னு சொல்லி கொடுத்து வச்சிருப்பாங்க. அது ஃப்ளட், திடீர்னு மழை பெய்யறப்ப வந்து எனக்கு வெள்ளம் தான் அதிகமாக எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதணும். சரிங்களா? இல்ல இன்னும் பெட்டரா எழுதணும்னா இதை ஃபுல்லா படிச்சுட்டு இதை தாண்டி இது இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க எழுதிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு எழுதணும். அது கூட கொடுத்துருக்காங்க நேஷனல் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் கிளைமேட் சர்வீசஸ் டு ரெடியூஸ் லாஸஸ் ஃப்ரம் கிளைமேட்டிக் அசார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
உங்க சிலபஸ்ல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வார்த்தை இருக்குல்ல, அப்ப அந்த வார்த்தைக்கெல்லாம் இங்க ரெடிமேட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதினாலே போதும். இப்ப நீங்க நோட்ஸ்ல இருந்து காப்பி பண்ணுவீங்கல்ல, வீடியோ பார்த்துட்டு நியூஸ்ல காப்பி பண்ணுவீங்கல்ல, ஃபாஸ்டா எழுதுங்க. அப்படி ஃபாஸ்டா எழுதுறப்ப ரைட்டிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அது பொறுமையா நோட்ஸ் எடுக்கலாம் இல்லாம நீங்க ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறது எக்ஸாம்களுக்கு ப்ராக்டிஸா இருக்கும். அப்போ இந்த வீடியோல ரொம்பலாம் இல்லை, நம்ம எப்படி ஹெட்லைனை பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கிறது சூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். நீ பேப்பர்ல இருந்து ஹெட்லைன் பாருமா, ஹெட்லைனை பார்த்துட்டு சிலபஸ் வச்சுக்கங்க, அதுல அப்ளை பண்ற மாதிரி அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டா ஐஎம்ஆர்னு கேள்விகள்னு வச்சுக்கலாம். ரீசெண்டா ஐஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஐஎம்ஆர் குறைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எகைன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் கன்சர்னிங் பீப்புள் ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட், பீப்புள்ஸ் ஹெல்த் அப்படின்னு வார்த்தை கேட்கிறப்ப பொதுமக்களின் உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தை அரசு கவனமாக கவனித்து வருகிறது, மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறதுன்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதை சப்போர்ட் பண்ணுங்க, இதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுங்க, கிரிட்டிக்கலி எக்ஸாமின் பண்ணுங்க, இப்படி எந்த வார்த்தை போட்டாலும் அந்த இடத்துல இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 21ல சொல்லியிருக்காங்க ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, அதில் ரைட் டு ஹெல்த்னு ஒன்று இருக்கு. இதை என்ஷூர் பண்றதுக்காகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய டேஸ் அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த ஐஎம்ஆர் நல்லா குறைச்சிருக்காங்க. அது எப்படி குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க கண்டென்ட் இருக்கு. அப்போ உனக்கு வார்த்தையை வச்சுதான் நீங்க சிலபஸ் மேட்ச் பண்ணி நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும். உள்ள படிச்சு பாக்குறப்ப ஹாஸ் டிக்ரீஸ்ட் 38%, 8.2 தான். முதல்ல ஐஎம்ஆர்னா இப்ப மெயின்ஸ் எழுதுறப்ப இன்ஃபன்ட் மெர்டாலிட்டி ரேட், குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்னா இங்க 1000 இருக்குலாம் பாக்ஸ் பண்ணணும். மெயின்ஸ் எழுதுறப்ப சொல்றேன் சரிங்களா. இது எம்எம்ஆர்னா 1 lakhன்னு கொடுத்துருப்பாங்க. த ஸ்டேட் வில் லான்ச் எ ப்ரோக்ராம் ஃபார் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அடுத்த ஆஷா ஒர்க்கர்ஸ், அக்ரிடேட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ விசிட் நியூ பார்ன்ஸ் டு செக் வேக்சினேஷன், அவங்களுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ இந்த வேர்டிங்லாம் நீங்க அப்படியே எடுத்து ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் எழுந்து இருக்கிறது, 2 உள்ள படிச்சுட்டு ஆஷா ஒர்க்கர்ஸ் பிளே ஏ மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லி நீங்க ஜென்ரலா ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். கதை அடிக்க கூடாது, ஆனா ரெலவெண்டா எழுதுறதுக்கு அந்த வார்த்தைகள் வேணும்ல, அது நீங்க இங்க இருந்து எடுத்துக்கலாம். அப்ப சோஃபா இந்த பாயிண்ட்டை எப்படி யூஸ் பண்றோம், இது எனக்கு தேவையான்னு கேட்டா நாளை பின்ன எஸ்டிஜி கோல்ஸ் பத்தி கேள்வி கேட்பாங்க ஒரு மெயின்ஸ்ல. சரிங்களா, அப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ல எஸ்டிஜி கோல்ஸ் பத்தி பேசுறப்ப லெட்ஸ் சே எஸ்டிஜி 3 ஹெல்த்னு அசியூம் பண்ணிப்போம். நான் அது கூட எக்ஸாக்டா சொல்லல, ஒரு பேச்சுக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல இந்த எஸ்டிஜி 3 அச்சீவ் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா தமிழ்நாடு கேரளாலாம் அந்த கோலை விட நம்ம ரொம்ப அட்வான்ஸா இந்த டெத் எல்லாம் குறைச்சு நம்ம ரோல் மாடலா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுதலாம். இதே பாயிண்ட்டை நீங்க காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் டாபிக் ஒன்று இருக்கு, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், இன்டர் ஸ்டேட் ரிலேஷன் எழுதுறப்ப லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா மாநிலங்களுக்கு இடையே ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிஜி கோல்ஸ் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துலயே நீங்க பயன்படுத்திக்கலாம். கண்டென்ட்டை புரிஞ்சுக்கணும்ப்பா, அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ரிலவெண்டா அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் போதும். அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்றும் இல்லைம்மா, முன்னெல்லாம் சிட்டியில அசியூம் பண்ணிக்கலாம் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மைக்ரேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகவோ எஜுகேஷனுக்காகவோ ஹெல்த்துக்காகவோ சிட்டிக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ 10 லட்சம், நான் ரஃபா தான் சொல்லிட்டு இருக்கேன், 10 லட்சம் பேர் இருக்கு சிட்டி அப்படின்னா இன்னைக்கு அதே சிட்டியில 60 லட்சம் பேர் இருக்காங்க. அப்ப எல்லாத்துக்கும் தேவையான வசதிகள் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வார்த்தை இருக்குல்ல, இது உங்க எக்கனாமிக்ல படிப்பீங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உட்கட்டமைப்புன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அதுல 2 இருக்கு, சோசியல் எக்கனாமிக்னு சொல்லிட்டு. சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கட்டுறது, ஸ்கூல்ஸ் கட்டுறதுங்கிறது. எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ரோடு போடுறது. அசீம் பண்ணிக்கலாம் சென்னையில இருந்து காஞ்சிபுரம் போயிட்டு வரதுக்கு ரஃப்லி 3 hours ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, புல்லட் ட்ரெயின் போட்டு 30 minutesல போகலான்னு ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஆனா அந்த 30 minutesல போயிட்டு வரதுக்கு முதல்ல புல்லட் ரோட் போடுறதுக்கு எனக்கு நிலம் வேணும், அடுத்த ட்ரெயின் வாங்கணும், அடுத்த ஹையர் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் காஞ்சிபுரத்துல வேலைக்கு திரும்ப பேக் டு எல்லாம் காஞ்சிபுரம் போவாங்க. இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இங்க உள்ள அந்த அர்பனைசேஷன் இஷ்யூக்கு ஒரு சொல்யூஷன் தான் ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன் அப்படிங்கிறது, இல்ல அம்ருத் மிஷன் அப்படிங்கிறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அப்ப அர்பனைசேஷன் சிலபஸ்ல உனக்கு இருக்கலாமா, அந்த வார்த்தைக்கு சொல்யூஷன் தான் இதெல்லாமே. ஆனா நீங்க என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் பண்றதுக்கு பணம் வேணும், அந்த பணத்தை பத்தி தான் இங்க பேசியிருக்காங்க. ரீசெண்டா 15th Finance Commission சொல்லியிருப்பாங்க ஒரு 23% அமௌண்ட் இன்னும் செலவு பண்ணாமலே இருக்கு. 15th Finance Commission ரிப்போர்ட்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் தான் இந்த பேப்பர்ல கொடுத்துருக்காங்கம்மா. வேற என்ன பண்ணலாம், அந்த பணத்தை எப்படிப்பா செலவு பண்ணலாம், அதை அசியூம் பண்ணிக்கலாம். எனக்கு 15th Finance Commission ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணதோ 74th Amendment ஆக்ட் படி பஞ்சாயத்து முனிசிபல் இருக்காங்கல்ல,
73rd பஞ்சாயத்து, 74th முனிசிபாலிட்டி. இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட செலவுக்காக ஒரு கோடி இருக்கு அப்படின்னா அவங்க 70 லட்சம் தான் செலவு பண்ணியிருக்காங்க, மிச்சம் 23 லட்சம் செலவு பண்ணாம தான் வச்சிருக்காங்க. இந்த காசை நீங்க செலவு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். எப்படி செலவு பண்றது? எனக்கு பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, பஸ் எல்லாம் எனக்கு வெஹிக்கிளா மாத்துங்க, பேட்டரி பஸ்ஸா மாத்துங்க. இப்படி நீங்க மாத்துறப்ப பொல்யூஷன் கம்மி ஆகும். இதெல்லாம் தான் அவங்க பேசியிருப்பாங்க. அப்ப இந்த ஆர்டிகல் நான் சொன்னல, இதுல உள்ள கண்டென்ட் இருக்கு. பட் இந்த வேர்ட்ல இருந்து டிகோட் பண்ணா மட்டும்தான். வித் அன் அர்பன் பாப்புலேஷன் செட் டு ரைஸ் எக்ஸ்பனன்ஷியலி, அர்பன் இந்தியாஸ் ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் தி எபிலிட்டி டு அட்ரஸ் கீ ஃபினான்ஷியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேலஞ்சஸ். ஃபைனலாக சொல்லணும்னா இந்த பேப்பர்ல ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. யாருன்னா வேர்ல்டு பேங்க் சொல்லியிருப்பாங்க 2036க்குள்ள அடுத்த 10 வருஷத்துல அர்பனோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இந்தியாவுக்கு 70 லட்சம் கோடி வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்சர் ரைட்டிங்ல அந்த மாதிரி ஃபேக்ட் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? அப்போ சிம்பிளி இந்த வீடியோவில் எப்படி பேப்பர் ஹெட்லைன்ஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். உள்ள நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறது வேற விஷயம். பட் நீங்க மினிமலா ஒரு ஃப்ரெஷரா ஃபர்ஸ்ட் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள புரியுதோ இல்லையோ ஹெட்லைன்ஸ் அண்ட் சிலபஸ் இதை வச்சு இங்கே அப்ளை பண்ண முடியும். இப்படி மேலே எழுத ஆரம்பிச்சாதான் நெக்ஸ்ட் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்கமிங் வீடியோஸில் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி நிறைய படிக்கலாம். தேங்க்யூ.